எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் புகை வருதுன்னா ஃபேனில் ஆஃப் பண்ணிவிடுங்க. புகை வராது, அந்த 2 ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஃபாதர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. என் தேவன் நீர் பேச விரும்புகிற வார்த்தைகளை எங்களோடு கர்த்தர் நீர் பேசுங்கப்பா. நீர் பேசுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வசனத்தை மீண்டுமாய் படிக்கலாமா? என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிறார். ஆதி முதல் தேவனுடைய ஆசை நான் உங்க கூடயே வாழணும்னு ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் உங்க கூட வாழணும்னு தான் தேவன் ஆசைப்படுகிறார். ஆனால் மனிதனோ பாவத்தின் நிமித்தம் தேவன் வாசம் செய்ய முடியாதபடியான மனுஷனாய் மாறிடுகிறான். அவன் தேவனுடைய வாசஸ்தலத்தில் இருந்து அவன் வெளியேற்றப்படுகிறான் என்று நாம் வேதத்தில் இருந்து அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். இதை சுட்டி காட்டணும்னா, இங்கே ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டம் என்று ஒன்றை உருவாக்கி அதிலே ஆதாம் ஏவாளை வைத்தார். அங்கே ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைகளை மீறினது நிமித்தம் அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் பாவம் செய்ததனாலே தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே அவர்கள் வாசம் பண்ண முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்திலே வாசம் பண்ணுவதற்கு நாம் பாவிகளாய் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மிடத்திலே வர முடியாது. அப்படி தேவன் வருவார்னு சொன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. தேவன் வருவார் என்று சொன்னால் நாம் உயிரோடு இருக்க முடியாது. காரணம், அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். நாமும் கூட பாவத்திலே மரிக்க வேண்டியதான மனுஷர்களாய் காணப்படுவோம். என் தேவன் உங்களை சிருஷ்டித்தது, என்னை சிருஷ்டித்தது நான் உங்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக, அவர் உங்களோடு இடைபட வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம் அனைவரையுமே சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆதாம் ஏவாளும் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு ஏதேன் தோட்டம் என்று ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் கூட தேவன் ஒரு அழகான தோட்டத்தை போன்ற ஒரு ஆலயத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்திலே வாழ்கிற நாம் தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, அவருக்கென்று நாம் வாழ்வதற்கு பாவம் செய்யாமல் இருப்போமே என்று சொன்னால் என் தேவன் உங்களை நித்தமும் காத்து உங்களிடத்திலே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலம் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலம் நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். இந்த வாசஸ்தலத்திலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அடுத்ததாய் தேவன் ஒரு கூடார ஆலயம் உருவாக்கினார். எங்க உருவாக்கினார் கூடாரமாகிய ஆலயம்? என்னையா ஏதோ சொல்றீங்க, கூடாரமாக ஆலயமா? எங்க லைட் ஆஃப் லைஃப் மிஷன் ஆலயம் தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்களா? தேவன் கூடாரமாகிய ஆலயத்தை உருவாக்கி அங்கே அவர் வாசம் பண்ணினார்.
மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து போகுவதற்கு அவர்களை அழைத்து போய் அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டியை உண்டாக்கி தேவன் தந்த 10 கட்டளைகளை அதுள்ளே வைத்து அந்த பெட்டியை அவர் ஒரு கூடாரம் உண்டாக்கும்படியாய் சொல்லி அந்த கூடாரத்திற்குள்ளாய் இந்த உடன்படிக்கை பெட்டி வைத்து இது மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம், இது பிரகாரம் என்று தேவன் அவர்களுக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். அந்த கூடாரத்திலே தேவனுடைய மகிமை நிறைந்து காணப்படுமாம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நிறைந்ததாய் அந்த மேக ஸ்தம்பம் அதற்கு அடையாளமாய் மேகம் அந்த கூடார வாசல் மேலே இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுவாரு. தேவன் அவரிடத்துல பேசினாருன்னா நீங்க புறப்படுங்கன்னு சொல்லணும்னா அந்த மேகம் மேலே எழும்பும். இவர்கள் தங்களுடைய இடத்தை விட்டு கிளம்பி அடுத்த இடத்துக்கு கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் இரண்டாவதாய் இந்த கூடாரமாகிய தேவனுடைய ஆலயத்தில் இருந்தது. மூன்றாவது இயேசு கிறிஸ்து கூட தேவன் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே பிறந்து அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் நம்மளோடு வாசம் பண்ணும்படியாய் அவருக்குள்ளே பரலோக தேவன் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் நாமோ இவர் பிதாவினுடைய குமார் என்பதை அறியாமல் என்ன பண்ணிட்டோம்? அவரையே காட்டி கொடுத்து சிலுவையில் அறைஞ்சு விட்டோம். இன்னைக்கும் அநேகர் கிறிஸ்துவாகிய தேவனை அனுதினமும் கொலை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். எப்பெல்லாம் கொலை செய்கிறோம் தெரியுமா? நீங்கள் கலகக்காரர்களாய் காணப்படும் பொழுது தேவனுடைய இருதயத்திலே ஈட்டி குத்துவது போல தேவனிடத்திலே காணப்படும். வாசம் பண்ண வேண்டியதான உங்களோட சரீரத்தில் இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறீங்க. தேவன் வாசம் பண்ண விரும்புவது உங்களுடைய இருதயத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது நீயே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு கூடாரமாகிய ஆலயத்தில் இருந்தார். இரண்டாவது ஏதேன் தோட்டத்தில் இருந்தார். இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார். இப்பொழுது நீயே தேவனுடைய ஆலயம் என்று நம்மளையே கர்த்தருடைய ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ணினவர், கூடாரமாகிய ஆலயத்திலே வாசம் பண்ணினவர் இப்பொழுது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் வாசம் பண்ணுகிறதான ஒரு வாசஸ்தலத்தை உங்களுடைய இருதயத்திலே உண்டாக்கி வைத்திருக்கிறீர்களா? என் தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கான உகந்த பாத்திரமாய் இருக்க வேண்டும். என் தேவனுடைய மகிமை உங்களிலே நிறைந்ததாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னா அவனிடத்தில் 2 விதமான கிரியைகள் இருக்க முடியாது. தேவனுடைய வசனம் மிகவும் அழகாகவும் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த வெளிச்சம் பரிசுத்தத்தை காட்டுகிறது. இந்த வெளிச்சம் மகா பரிசுத்தம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னா அங்கே இருள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே வெளிச்சம் இருக்குதுன்னா அந்த இடத்துல இருளுக்கு வாய்ப்பில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு பாத்திரத்தில் அசுத்தத்தையும் நல்லதையும் கலந்து ரெண்டுத்துக்கும் அதை பயன்படுத்துவதில்லை. அசுத்தத்துக்கும் பயன்படுத்துவது, அது நமக்கு குடிக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம் என்று சொன்னா பண்ண மாட்டோம். உனக்கே எனக்கே இப்படி இருக்குதுன்னா பரிசுத்த பரலோக தேவனுக்கு அது எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? என் தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னா நான் தேவனுக்கு மகிமையானவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். பிதாவாகிய தேவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா?
இன்னைக்கு அநேகர் மூலமாய் அநேக காரியங்களை, தீய காரியங்களை கேட்கும் பொழுது ஒரு ஊழியக்காரனாகிய ஒரு சாதாரண மனுஷனுக்கு மனவேதனை அடையுதுன்னா, உங்களை குறித்து பார்க்குற 24 மணி நேரமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு எத்தனை மனவேதனையாக இருக்கும், எத்தனை மனவேதனையாக இருக்கும். தேவ பிள்ளையே, உன்னோட சாட்சிகள், உன்னோட கிரியைகள், உன்னுடைய செயல்கள், உன்னுடைய பார்வைகள் கர்த்தர் பார்வையில் வெட்ட வெளிச்சமாய் தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டு கர்த்தருடைய வாசஸ்தலம் எனக்குள்ள இருக்குதுன்னா அது இருக்குமா? தேவனுடைய வாசஸ்தலம் எனக்குள்ள இருக்குமா? என் தேவன் வாசம் பண்ணபடியான இருதயம் எனக்குள்ளே இருக்க முடியாது. நான் தேவனுக்கு மகிமை செலுத்த முடியாது. நான் பிசாசுக்கு மகிமை செலுத்துகிறவனாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவ ஜனமே, கர்த்தர் உன்னிலே வாசம் பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணணும்னா இந்த இருதயம் பரிசுத்தமுள்ள இருதயமாக இருக்கணும். இந்த இருதயம் பரிசுத்தமுடையதாக இருக்க வேண்டும். இந்த இருதயத்திலே எண்ணுவதெல்லாம் என் தேவனுடைய வார்த்தையின்படியாய் செயல்படுகிறதாக இருக்க வேண்டும். கள்ளம் கபடற்றதாக இருக்க வேண்டும். என் தேவன் வாசம் பண்ணுகிறதாக இருக்கணும். ஹல்லேலூயா. அசுத்தமான இருதயத்துக்குள்ளே, ரெண்டகம் பண்ணுகிற இருதயத்துக்குள்ளே, கலகம் செய்கிற இருதயத்துக்குள்ளே, அந்த வீடுகளுக்குள்ளே என் தேவன் வாசம் பண்ண முடியாது. அப்ப தேவன் வாசம் பண்ண முடியாதுன்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ளே பிசாசு ஆளுகை செய்வான், பிசாசு ஆளுகை செய்வான். உங்களை பிசாசு கை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். இதை செய், இப்படி பேசு, நடத்து, நீ என்ன செய்யறியோ செய்ய, போ, அவளை பேசு, இவளை பேசு, இவளுக்கு தீங்கு செய்ய, அதை உடைச்சு போட்டுடு, இவளுக்கு இப்படி பண்ணிடு. இது யார் செய்வா? பிசாசு செய்வான். அப்ப தேவ பிள்ளையே, நீ என்ன பண்ணணும்? அப்படி பிசாசு கிரியை செய்யும் வேலை இல்லை. நீ சொல்லணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் எந்த நாளிலும் தீமைக்கான மனுஷனாய் நான் வாழ மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன் என்று சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தீமைக்கு விரோதியாகவும் நன்மைக்கு சிநேகிதனாகவும் இருக்கணும். இன்னைக்கு நாட்கள் அநேகரை நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் காரியங்களை குறித்து நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய இருதயம் வேதனையினால் நொறுக்கப்படுகிறது. கடந்த நாளிலும் கூட நான் யார் வீட்டுக்கும் போய் கடந்து செபிக்க முடியாதபடி என் இருதயம் வேதனையினால் நெருக்கப்பட்டிருந்தது. ஒரு சாதாரண ஊழியக்காரன் இவனுக்கே இத்தனை வேதனைனா பரலோக தேவன் எத்தனை வேதனைப்படுவார்? துக்கப்பட்டிருப்பார் இல்லையா? என் தேவன் துக்கப்பட்டிருப்பார் இல்லையா? உன்னோட கிரியைகளினாலே என் தேவனை துக்கப்படுத்த விரும்புகிறனா எப்படி கர்த்தர் உன்னிலே வாசம் பண்ண முடியும்? எப்படி கர்த்தர் உன்னிலே வாசம் பண்ண முடியும்? எப்படி கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய்? எப்படி தேவனுடைய வருகையில ஏற்றுக்கொள்ளப்படுவா? கடந்த நாட்டில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஏசப்பாவோட வருகை சமீபம் என்பதற்கான அடையாளங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் என் வாழ்க்கையில் மாறுதல் இல்லை. இன்னைக்கும் நான் என் போல தான் நான் வாழுவேன், நான் நினைச்சது தான் சட்டம், இது மட்டும்தான் நான் செய்வேன், நான் இப்படி தான் கெடுத்தல் காரணாய் நான் வாழ்வேன், இன்னும் என் பாவம் என்னை விட்டு போகாது, இன்னும் நான் அநேக காரியங்களை குறித்து நான் வாக்குவாதம் பண்ணி கொண்டு தான் இருப்பேன். தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவோட வருகை வந்துவிட்டது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறாரு. அவருடைய வருகையின் அடையாளங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அவருடைய வருகையின் அடையாளங்கள் இந்த நாடு உலகம் முழுவதும் உண்டாகி கொண்டிருக்கிறதை செய்திகள் மூலமாய் கேட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட போகிறது. தெரியுமா உங்களுக்கு? 3ஆம் தேவனுடைய ஆலயம் எருசலேமிலே கட்ட போகப்படுகிறது. கிறிஸ்துவுடைய வருகை, அதனுடைய அடையாளங்கள் தேவனுடைய சத்திய வேத வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆயத்தங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நீ உன் வாழ்க்கையில மாறலனா நீ தேவனுடைய வருகையில கைவிடப்பட்டு போவாய். நீ தேவனுடைய வருகையில கைவிடப்பட்டு போவாய். நான் வெள்ளை சட்டை, வெள்ளை சாரீஸ் நான் கட்டிட்டு வரலாம்,
நான் ஒயிட்ல இருக்கலாம், ஆனா என் இருதயம் வெண்மையா இருக்கிறதா? நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறேனா? நான் இன்னமும் அநேகர் மேல குரோதமுடையவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இன்னும் பரிசுத்தவான்களை நான் கேவலப்படுத்தி உன் பரிசுத்தம் தெரிய எனக்குன்னு சொல்லிக்கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். என் தேவன் உங்களை எச்சரிக்கிறார். தேவ பிள்ளையே, தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் இருப்போம்னா அவருடைய வருகையிலே நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்யணும். அவர் நம்மளுக்குள்ளே வாசம் செய்தால் மட்டும்தான் நம்மளால நன்மையானவைகளை செய்ய முடியும். அவர் நம்மளுக்குள்ளே வாசம் செய்யவில்லை என்று சொன்னா நம்மளால நன்மை செய்ய முடியாது. நம்முடைய இருதயத்திலே பொறாமை வரும், நம்முடைய இருதயத்துக்குள்ளே பொறாமை வரும், நம்முடைய இருதயத்துக்குள்ளே பெருமை வரும். உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் தேவ தூதர்களை உருவாக்கி இருந்தார். அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கவும் தேவனை புகழவும் பாடவுமாய் இருந்தார்கள். அதிலே ஒரு பிரதான தூதனை தேவன் ஆசீர்வதிச்சிருந்தார். அந்த பிரதான தூதன் தேவனுக்கு சமப்போல அவன் வைத்து அவனுக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவன் ரெக்க விரிச்சானா அப்படியே மியூசிக்கல் சவுண்டு வருமா, அழகாய் இருப்பானா. அவ்வளோ பெரிய மனுஷனாய் என் தேவன் அவனை உருவாக்கி வைத்திருந்தார். ஆனா அவனும் என்ன பண்ணினான்? தேவனை விட மேலானதை பெருமை அடைந்தான். தேவனுக்கும் மேலான பெருமை அடைந்தான். தேவன், பரலோக தேவன் அவனை தாழ கீழே தள்ளினார். பெருமை உலகத்தில் முதலாவது உண்டானது. இந்த உலகம் தோன்றுவதற்கு உண்டான ஒரு பெரிய ஒரு பாவம் பெருமை. இந்த பெருமை இந்த உலகத்தையே நாசம் பண்ணினது. இன்றளவும் இந்த உலகத்தை நாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அநேக பொய்களினாலே பெருமைகளினாலே நம்மளை நாசம் பண்ணி கெடுத்து என் தேவனுடைய திட்டங்களை உங்களை விட்டு நீக்கி போடுகிறதாய் பிசாசு கங்கணம் கட்டி தெரிந்து ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கக்கூடாது, நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கக்கூடாது. இதுதான் அவனுடைய திட்டம், இதுதான் பிசாசின் திட்டம். இவன் தாழ விழுந்தப்பட்டதான அசுத்த ஆவி, இது பரிசுத்த ஆவியுடைய பிள்ளையாய் இருந்தவன் அவனுடைய பாவத்தின் நிமித்தம் தள்ளப்பட்டான். இன்னைக்கு அநேகரையும் இந்த பூமியிலே கெடுத்து கொண்டே இருக்கிறான். அநேகரை கெடுத்து கொண்டிருக்கிறான். விபச்சாரத்துக்குள்ள இழுத்து போய் கொண்டிருக்கிறான். வேசித்தனத்தில் இழுத்து போய் கொண்டிருக்கிறான். இன்னமும் அக்கிரமங்கள் அநியாயங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும்படியாய் தேவனுடைய வாசஸ்தலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். என் அன்பு பிள்ளையே, என் தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் உன்னை உயர்த்தணும், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்யணும். ஆனால் நானும் என் தேவனுக்கு பிரியமில்லாதவையே நான் செய்து கொண்டே இருப்பேன்னு சொன்னா உனக்குள்ளே தேவன் வாசம் பண்ண முடியாதுன்னு தேவனுடைய வார்த்தை மிகவும் திட்டம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்கே வசனம் போட்டிருக்குது, மிகவும் அழகாக போட்டிருக்குது. எசேக்கியேல் 37:27 மீண்டும் படிங்க. அதை என் வாசஸ்தலம், என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நம்ம தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை தொட்டு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உம்முடைய ஜனமாய் இருக்கிறேன் என்று உண்மையாக தேவனுக்கு முன்பாக சொல்ல முடியுமா? என் அன்பு பிள்ளைகளே, என் தேவ ஜனமே, நீங்க தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் விரும்பப்படணும். நீங்க விரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை அந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி நீங்கள் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் காணப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இருதயத்திலே அந்த காரியங்களை விரும்பாம நம் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்தவர்களாய் நம் மாம்ச சிந்தைக்குள்ளே போவோம் என்று சொன்னால் நம் மாம்சம் தான் நம்ம இடத்துல கிரியை செய்யும். நம்ம தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளிலே கிரியை செய்ய முடியாது. பரிசுத்தவான்களாய் நாம் காணப்படணும். இன்னைக்கு அநேகர் பரிசுத்தமாக இருக்கிறவர்களை பார்த்து கிண்டல் செய்கிறார்கள். என்ன பண்றாங்க? இவங்களுக்கு வேற வேலை கிடையாது. 24 மணி நேரமும் கோயிலுன்னு ஓடிட்டு இருப்பா. இவளுக்கு வேற வேலை கிடையாது. சும்மா ஜெபம் ஓடுவா.
இவளுக்கு வேற வேலை கிடையாது, சும்மா ஆலயம் கோயில் இதுதான் வேலையா? நீ பரிசுத்த வாட்டியா? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, தேவஜனமே, நீ தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறமா? நீ கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற உன்னோட வாசஸ்தலம் தேவனுடைய வாசஸ்தலமா இல்லை. உன் சரீரம் கர்த்தருக்கு பிரியப்படுத்துகிறதான காரியம் உன்னிடத்துல இல்லை. தேவன் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு வாசஸ்தலமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு. நீங்க விரும்புகிறீங்களா? இன்னைக்கு நீங்க விரும்புகிறீங்களா? நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்களா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். சாரி, 3ஆம் வசனம் படிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை, அவருடைய வருகைக்கு நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க? வசனம் சொல்கிறது, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். நம்ம ஆயத்தப்படுகிறோமா? என் அன்பு தெய்வ பிள்ளைய, கர்த்தர் இந்த நாளில் உன்னிடத்தில் கேட்கிறது, உன்னோட பாவ வாழ்க்கையை விட்டு மாறி நீ தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் உன்னை அவரோட பரிசுத்த பிள்ளையாய் காண வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னோட சிந்தைகளில் பரிசுத்தம் உண்டாகணும், உன்னோட செயல்களிலே பரிசுத்தம் உண்டாகணும், உன்னோட கிரியைகளிலே பரிசுத்தம் உண்டாகணும். நான் தேவனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தரா, நம்முடைய தேவன் மகா பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் பரிசுத்த தேவனுக்கு உகந்த கிரியைகளை நாம் தேவனுக்கென்று கிரியை செய்ய நம் தேவனிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது. ஹல்லேலூயா. 18 படிச்சிருங்கம்மா. அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கூறுகிறார். இவர் என் தேவகுமாரன், நான் இவரிலே பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. யார் சொல்றான்? பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறதை அங்கே இருந்தவர்கள் கேட்டார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் இந்த சத்தத்தை கேட்டதும், இந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டதும், திரும்ப படிங்கம்மா 17, 18. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இதுக்கு சாட்சிகளும் உண்டு. தேவனுடைய சத்தம் பரலோகத்திலிருந்து உண்டானது. இதை கேட்டதான மனுஷர்களும் அங்கே இருந்தாங்க. தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து இவன் என் நேசகுமாரன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த மகள் என் நேசகுமாரத்தி, இந்த மகளிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறீங்க? தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்கள் நம்மிடத்திலே உண்டா?
நீங்கள் தேவனையே பிரியப்படுத்தணும், தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தணும். அவர் உங்களிலே வாசஸ்தலத்தை வைத்து உங்களுடைய வாசஸ்தலத்தில் என் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவரோ தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. எதை குறித்து பேசினார்? இயேசு கிறிஸ்து அவர் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இன்னொரு வசனம் படிங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3:16 படிங்க. அவர் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், இங்கே சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இன்னைக்கு நாம் அதை அறியாதனால தான் நாம் அநேக பாவத்துக்குரியதான மனுஷர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம். இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்பதை அவர் உதாரணமாக அநேக நற்கிரியைகளை செய்து கொண்டிருந்தார். அநேகருக்கு நன்மை செய்து கொண்டிருந்தார். அநேகரை கிறிஸ்துவின் பாதைகளில் வழி நடத்தினார். அநேகருக்கு தேவனுடைய சத்திய வேத வசனங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அப்படிப்பட்ட கிரியையுடையதான மனுஷர்களாய் வாழுகிறோமா? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுத்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து இந்த சாட்சி சொல்ல முடியுமா? இவர்கள் என்னுடைய குமாரர்கள், இவர்கள் என்னுடைய குமார்த்திகள், இவர்களிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்னைக்கு சொல்லுவதற்கு நீங்க எந்த அளவு கர்த்தரை பிரியப்படுத்துவர்களாய் இருக்கிறோம்? இன்னைக்கு எந்த அளவுக்கு என் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்? என் அன்பு பிள்ளையே, என் தேவ ஜனமே, இன்றைக்கும் கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். இது ஊழியக்காரனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம். நீ இந்த வார்த்தைகளை கேட்டு நீ மனம் திரும்பினா தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். நீ மனம் திரும்பலடினா கர்த்தர் உன்னை விட்டு வெளியில போயிடுவாரு. அசுத்தாவி மீண்டும் உன்னை பிடிக்கும். அசுத்தாவியின் கிரியைகள் உன்னை பூமியின் ஆழத்தில் இழுத்துட்டு போகும். நீ தேவனுக்கு பிரியமில்லாத கிரியையுடைய மகனாய் நீ இருக்க விரும்புறியா? இல்லை இல்லை, நான் தேவனுக்கு உண்மையாக இருப்பேன். இனிமேல் நான் கர்த்தரை தேடுவேன். இனிமேல் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பேன். இது தேவனுடைய வாசஸ்தலமாய் இன்ற நாளிலிருந்து மாற்றப்படுவதற்கு என்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ல போகிறோமா? 2 காரியங்கள். ஒன்று, தேவனோடு வாழணும், இல்லைனா உலகத்தோடு வாழணும். அனலுமின்றி குளிருமின்றி நம்ம வாழ்ந்தோன்னா தேவனாகிய கர்த்தர் உங்களை வாந்தி பண்ண போடுவேன்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு விருப்பமாக இருக்கிறது? அனலுமின்றி குளிருமின்றி வாழ்க்கையதான வாழ்க்கை வேணுமா? இல்லை, என் தேவன் வாசம் பண்ணுவதற்கான ஏற்ற மகளாய் வாழப் போகிறோமா? எதை செய்ய போகிறோம்? அந்த நாளிலே கர்த்தரிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்யலாமா? ஆண்டவரே, நான் உமக்கு நான் பிரியமாய் வாழ வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு மாத்திரமே பிரியமுள்ளவனாய் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்ல போகிறீங்களா? இல்லை, உங்களோட பழைய வாழ்க்கையை நீங்கள் தொடர போகிறீங்களா? என் அன்பு பிள்ளையே, உங்களுக்காக அநேக காரியங்கள் வாட்ஸ்அப் மூலமாக குரூப்பில் நான் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். தேவனோட வருகை மிக சமீபம். ஒவ்வொரு ஆலயங்களிலும் நீங்கள் டிவியெல்லாம் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் கர்த்தருடைய வருகை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப நாள் இல்லை, இயேசு கிறிஸ்துவோட வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவரோட வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். இந்த உலக ஆசையினால, இந்த உலகத்தில் பெரிய மாளிகை கட்டினாலும், எத்தனை பெரிய சொத்துகள் நீங்கள் சேர்த்தாலும், எவ்வளோ பணத்தை நீங்கள் சம்பாதித்தாலும், ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் கடந்து போக தான் வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் கடந்து போக வேண்டிய நாள் வரப்போகிறது. தேவப்பிள்ளையே,
எந்த ஒரு காரியத்தை நம்ம பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய மாளிகை கட்டியிருந்தாலும் அந்த மாளிகையை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. தேவச்சனமே, நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருந்தாலும் 1 கோடி கூட நீ எடுத்துகிட்டு போக முடியாது. 1 பைசா கூட எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாம் அந்த பூமியில் விட்டுட்டு தான் போகணும். தேவச்சனங்களாகி நீங்கள் இதை அறிந்து புரிந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் உங்களை தாழ்மைப்படுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். தேவன் அவரோட வருகையில் உங்களை ஏற்றுக்கொள்வார். அவரோட பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாய் நாம் கர்த்தரோடு வாழ்வதை விரும்புவோம். அவரோட வாழ்க்கையோடு அவரோடு சேர்ந்து வாழ்வதை நாம் விரும்புவோம்னா கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் பெரிய விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் பெரிய விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. நம்ம அப்படியே முழங்கால் படிடுவோம். கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், ஏசப்பா என்னை நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை நீர் மாத்திரமே பரிசுத்தப்படுத்த முடியும். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைச்சாலும் அநேக வேளைகளில் இந்த பாவம் என்னை தூண்டி, ஆண்டவரே, அநேக கலகக்காரர்கள் என்னை தூண்டி என்னை பாவத்திலே தள்ளி விடுகிறார்கள். ஆண்டவரே ஏசப்பா, நீங்க என்ன ரட்சியுங்கப்பா, நீங்க என்ன ரட்சியுங்க. ஆண்டவரே, நான் உமக்கான பாத்திரமாய் நான் வாழணும். என் தேவனுடைய வாசஸ்தலமாய் நான் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஒரு விஷயம் கூட என்னை மன்னியுங்க. ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் கூட எனக்கு மன்னிப்பு தாருங்கப்பா. என் மேலே இரக்கம் பாராட்டுங்க. உம்முடைய வருகையில் என்னை கைவிட்டு விடாதீங்க ஏசப்பா. உம்முடைய வருகையில் என்னை கைவிட்டு விடாதீங்க. ஆண்டவரே, இந்த மாம்ச இச்சைகளை என்னை விட்டு நீக்கி போடுங்க. இந்த மாம்ச இச்சைகளை என்னை விட்டு நீக்கி போடுங்க. இந்த உலக ஆசையை என்னை விட்டு நீக்கி போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் வாயை திறந்து கர்த்தரிடத்திலே கேட்போமா? இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கேட்ட, இயேசுவே எனக்கு இறங்கும் கூப்பிட்ட மனுஷனுக்கு இயேசு மனம் இறங்கினார். அவன் விடுதலை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்க கேட்பீங்கன்னா, என் தேவன் உங்களையும் விடுதலை செய்ய அவர் உயிரோடு உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதோ உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறார். என் தேவ பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் சொல்லுவியா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நான் உமக்கான பிள்ளையாய் நான் மாறுவதற்கு நான் விரும்புகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்கள் அனைவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, இனிமேலும் உனக்குள்ள மாற்றம் வர வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார். அவருடைய பரிசுத்தத்தை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டே வாழ்க்கை தேவனுக்கு நேராய் நடந்து செல்லு. தேவன் உன்னை இன்னும் மென்மேலும் உயரத்தை காண்பிப்பார். தேவன் என்ன உன்னை மென்மேலும் உயரத்தை காண்பிப்பார். என் தேவன் கொடுத்த சுகம் உன்னிலே நிலைத்து நிற்கும். என் தேவன் கொடுத்த விடுதலை உனக்கு நிலைத்திருக்கும். கர்த்தரிடத்துல சொல்ல மாட்டேயா? நீ கேளு கர்த்தரிடத்துல, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அவங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். கர்த்தரிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. இனிமேல் நான் மாம்சத்தின்படி அல்ல, பரிசுத்த ஆவியானோட வழி நடத்துதல் படியாய் நான் வாழ்வேன் என்று இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பான்னு கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. விடுதலை பெற்றுக்கொள்ளுவர்களாய் கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சு வழி நடத்த போகிறார். உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சொல்லாதவர்கள் உங்களோட நாவுகளை திறந்து கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு பிதாவே, என் அன்பு இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, இதோ உம்மோடு உடன்படிக்கை செய்த உம்முடைய பிள்ளைகளை என் தேவனில் அப்பா இவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து இவர்களை உம்முடைய இரத்தத்தாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த நாளிலிருந்து இவர்கள் தேவனுடைய கிரியை நிறைந்த பிள்ளைகளாய், இவர்களை தேவனுடைய கிரியை நிறைந்த பிள்ளைகளாய், இவர்கள் பரிசுத்த பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே இவர்கள் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வழிகளிலே இவர்கள் நடந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே மகிமையின் பாத்திரங்களாய் இவர்கள் காணப்படுவதற்கு பிதாவாகிய தேவன் நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா, நீர் இவர்களை மன்னிக்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு இவர்கள் அனைவரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மனுஷன் மீதும் என் தேவனுடைய தொடுதல் உண்டாவதாக, என் தேவனுடைய தொடுதல் உண்டாவதாக. அவருடைய மனம் இருதயம் இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்படுவதாக, அவருடைய பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்படுவதாக. அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும் அப்பா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ரட்சியும் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்பட செய்யும். உங்களை ரட்சித்து உங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. இவர்களிலே தேவனீர் வாசம் பண்ணுகிற இருதயமாய் ஒவ்வொரு இருதயத்தையும் என் தேவன் பரிசுத்தப்படுத்தினதற்காய் நன்றி. இந்த நொடி பொழுதிலிருந்து கர்த்தர் நீர் அவர்களே வாசமாய் இருப்பீராக, நீர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உமக்காய் தருகிறோம், இந்த சரீரத்தை உமக்காய் தருகிறோம். இது தேவனுடைய ஆலயமாய் காணப்படும்படிக்கு முற்றிலும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் திருவிருந்து நாளாக இருக்கிறது. திருவிருந்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் நீங்கள் ஆங்காங்கே வந்து வரிசையாய் அமர்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியா நம் அனைவரையும் தேவனுடைய வாசஸ்தலமாய் கர்த்தர் நாளிலே மாற்றினதற்காய், அவர் நம்முடைய வாசம் பண்ணுவதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கர்த்தரிடத்திலே கொடுத்து அவர் வாசம் பண்ணுவதற்கான நாளாய் இந்த நாளிலிருந்து காணப்பட கர்த்தர் கரத்தை கொடுத்து கரம் பிடித்து